செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தெற்கு ஆசியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதே லட்சியம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மின் கட்டணம் தொடர்பாக போலி குறுஞ்செய்தி பரவுவதாக மின் வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாருக்கு தீர்வு காணாமல் முடித்து வைக்கும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு தேசிய சராசரியை விட குறைவாக உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக மருத்துவமனைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் இரத்தக்கரையை உடல் முழுவதும் பூசிக்கொண்ட பழனிசாமி என்று இபிஎஸ்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். வேகமாக பரவி வரும் மங்கி பாக்ஸ் குரங்கம்மை கண்காணிப்பு பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா இன்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தூத்துக்குடியில் பெரிய கோயில் சனி பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மருத்துவக் கல்லூரிகளில் காலி பணியிடம் என்ற அன்புமணியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வரும் 15 வயது மாணவனை சக மாணவன் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பள்ளிகளுக்கு கூர்மையான பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாகேந்திரன் அஸ்வத்தாமனுக்கு நீதிமன்ற காவல் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்த விதிமுறைகளை வகுக்க ஒரு குழுவை அமைப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. ஆட்சியில் இருக்கும்போது நீட் தேர்வை ஆதரித்தார் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை 6 மாதங்களில் 1000 பேருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது. விவசாய பயன்பாட்டில் அல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. திருச்சி பொன்மலையில் நவீன ரயில் என்ஜின் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தூத்துக்குடி இடையிலான பாசஞ்சர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சீதாராமன் திரைப்படத்தை இயக்கிய ஹனு ராகவபுடியின் அடுத்த படத்தில் பிரபாஸ் இணைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல பின்னணி பாடகி பி. சுசீலா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரைவில் துவக்கப்படும் என முன்பே அறிந்து பாஜக போராட்டம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக கோமாதேக பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். பும்ரா ஆக்ஷனில் பந்து வீசிய சிறுமியின் வீடியோ வைரலாகியுள்ளது. கேப்டன் பொறுப்புக்கு பந்து வீச்சாளர்கள் மிகவும் சரியான தேர்வாக இருக்கும் எனவும் அவர்கள் பேட்டுக்கு பின்னால் மறைந்து கொள்வதில்லை எனவும் இந்திய அணியின் வேக பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 840 உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் 53,360க்கு விற்பனையாக உள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.